வெல்கம் பேக் டு ஹர்ஷினி சேனல். நீங்கள் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையிலே விளாக் போட ஆரம்பிச்சிட்டேன். நான் காலையில் பார்த்திங்கன்னா எப்பவும் போல சமையலுக்கு வந்து சாம்பார், சிம்பிள் சாம்பார் எப்படி வைக்கிறது அப்படின்றத பற்றி போட்டிருக்கேன். அது பாருங்கள். நாளையிலேருந்து நம்ம சேனலில் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் செய்ய போகிறேன். என்ன அப்படின்னா ஹெல்த் கேர் டிப்ஸு, அப்புறம் சேவிங்ஸ் டிப்ஸு, ஒரு நாளைக்கு ஒன்று பற்றி சும்மா ஒரு 2 நிமிஷம் அது மாதிரி கொடுக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். கரெக்டாக கொடுக்கலாமா அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனையோ நாள் நம்ம வீடியோவில் வந்து சமையல்லாம் பற்றி நிறைய போட்டிருக்கேன். கறி, கூட்டு, சாம்பார், ரசம் எல்லாம் நிறையவே போட்டிருக்கேன். இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் வந்து சிம்பிளாக ஒரு சாம்பார் செய்வோம் அப்படின்றதுக்கோசரம் அது போட்டிருக்கேன். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பாத்திரம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பழைய பாத்திரம் வேண்டான்னு நம்ம தூக்கி போட்டுறோம் இல்லையா. அது இருக்கு இல்லைங்களா, உங்களுக்கு இந்த எலக்ட்ரிக் குக்கர் ஒன்று இருந்ததுங்க. இந்த எலக்ட்ரிக் குக்கர் வந்து அப்போல்லாம் நாங்கள் வாங்கும் போதெல்லாம் வெளியில் ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. இப்போ தான் வந்து எவர்சில்வரில் உள்ளுக்குள்ளே வந்திருக்கு. அப்போல்லாம் அலுமினியத்தில் தான் வரும். அந்தக்குள்ளே வைக்கிற அலுமினியம் பாத்திரம் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குங்க. அந்த வெளியில் உள்ள அந்த இது வந்து வீணாக போயிடுச்சு என்னோடது. சரின்ட்டு அதை மட்டும் தூக்கி போட்டு இது போட எனக்கு மனசு வரல, நல்லா இருந்தேன்னு இதை அப்படியே நான் வச்சுட்டேன். அது பார்த்திங்கன்னா ஒரு குழம்பு ஒரு 6-7 பேர் குழம்பு வைக்கிறதுக்கு கொள்றதுக்கு தாராளமாக செய்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அதனால் வந்து இது வந்து இப்படி நான் பயன்படுத்தின்னு இருக்கேன். அதிலே குழம்பு வச்சிடலாம். அலுமினியமாக இருக்கிறதுனால அப்படியே தாளிச்சே போட்டுருவோம். அதில் அது பார்த்திங்கன்னா அதை அடுப்பை போட்டு கொஞ்சோண்டு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு 2 வெந்தயம் போட்டுட்டு பிஞ்சு கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நல்லா சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. ரொம்ப பிஞ்சாக இருந்தது. சரி, இது கறி பண்ணுறத விட சாம்பார் வச்சா சூப்பராக இருக்குமே அப்படின்றதுக்கோசரம் நீளமாக கட் பண்ணி அதை போட்டு அதில் ஒரு 2 வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து 2 ஸ்பூன் மிளகா பொடிங்க. 2 ஸ்பூன் மிளகா பொடி. அது முக்கால் ஸ்பூனாக எடுத்ததுனால திரும்ப ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன் நான். என்னால் அது 2 ஸ்பூன் சொல்லிவிட்டு இன்னொரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போடுறாங்களேன்னு நினச்சிக்காதீங்க. கொஞ்சம் கோபுரமாக இல்லாமல் கொஞ்சமாக கம்மியாக இருந்தது. அதனால் கொஞ்சம் துளி கொண்டு போட்டுட்டேன். 2 ஸ்பூன் கணக்கு இருக்குமேனு 2 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு உப்பு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு நான் கையில் எடுத்து போட்டிருக்கேன். ஸ்பூன் கணக்கு சொன்னோன்னா 1 ஸ்பூன். தக்காளியும் வேணுன்னா ஒரு தக்காளி அதை நறுக்கி போட்டிருக்கேன். அது வந்து தக்காளி வந்து உங்கள் விருப்பம்தான். நான் வந்து ஒரு வெங்காயமோ எதுவுமே சேர்க்கலை. நீங்கள் வேணால் வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இப்போ சேர்த்துனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். அது வந்து உங்களோட விருப்பம். நான் எதுவுமே சேர்க்கலை, அப்படியே தான் வச்சுருக்கேன். வச்சுட்டு இதில் பார்த்திங்க அப்படின்னா புளி கொஞ்சம் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி ஊற போட்டிருந்தேன். அந்த தக்காளியும் போட்டு அதோடு நல்லா வதக்கிட்டு அந்த பொடி வாசனை போனதுக்கப்புறம் இந்த புளியை நல்லா கரைச்சி அதில் ஊற்றிட்டேங்க. புளி வந்து ஒரு 2-3 ட்ரிப்பு கரைச்சி ஊற்றினோடனே இந்த புளியை கரைச்சி நல்லா ஊற்றினோடனே அது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் காலையில் நான் குக்கரில் வந்து பருப்பு வேக வச்சுருந்தேன். அந்த பருப்பை வந்து இதில் அப்படியே போட்டுக்கலாங்க. நம்ம துவரம்பருப்பும் துவரம்பருப்பும் பைத்தம்பருப்பும் சேர்த்து வச்சனாலும் சரி, இல்லை வெறும் துவரம்பருப்பு மட்டும் வச்சாலும் சரி. நான் இன்றைக்கி வெறும் துவரம்பருப்பு மட்டும்தான் வச்சுருக்கேன். வச்சாலும் சரி, துவரம்பருப்பும் பாசிப்பருப்பும் சேர்த்து வச்சோம்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க. ஆனால் வந்து குழம்பும் நல்லா சேராக இருக்கும். அந்த குழகுழப்பு தன்மை அந்த இதில் இருக்கிறதுனால, பாசிப்பருப்பு இருக்கிறதுனால குழம்பு நல்லா ஒன்று கூடி நல்லாயிருக்கும். கொஞ்சம் நீர்க்க இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக நல்லாயிருக்கும் குழம்பு. அதனால் சில பேர் வந்து பாசிப்பருப்பு சேர்ப்பாங்க. நல்லது தான் சேர்க்குறது. ஆனால் நான் வந்து இன்றைக்கி சேர்க்கலை. ஏன்னா நைட்டு வரல எங்கள் வீட்டில் இந்த குழம்பு நல்லாயிருக்கும். அதனால் வந்து அப்படியே வச்சுட்டேன். பாசிப்பருப்பு சேர்த்தா சில டைம் என்ன ஆகுன்னா, ஒரு வேளைக்கு மட்டும் இருந்தால் பாசிப்பருப்பு சேர்ப்பேன். 2 வேளைக்கு இந்த குழம்பு தேவை அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், பாசிப்பருப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் துவரம்பருப்பு மட்டும்தான் 2 கப்பு போட்டேன்னா கரெக்டாக இருக்கும் எனக்கு. 2 கப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு அடியில் சாதம் வச்சு மேலே வந்து குக்கரில் வந்து இதை வச்சு காத்தாலே வேக வச்சு எடுத்துட்டேன். வச்ச உடனே அந்த பருப்பு நல்லா சாம்பார் வந்து நல்லா கொதிக்கணுங்க. கொதித்த உடனே பார்த்தோம்னா அந்த காய் வெந்து போச்சான்னு பார்த்துட்டு அந்த பருப்பை வந்து இதில் அப்படியே நல்லா விஸ்காலையோ இல்லை கரண்டியாலேயோ நல்லா மசிச்சு இதில் கொட்டிட்டு அடுத்தது வந்து மேற்பொடி நான் ஏற்கனவே நிறைய இதில் போட்டிருக்கேன். எப்படி பண்ணுறது அப்படின்றது நான் செஞ்சும் காட்டியிருக்கேன். அந்த பொடியும் போட்டிருக்கேன். ஒன்றும் கிடையாதுங்க. கொஞ்சோண்டு கடலப்பருப்பு 1 கப்பு, 4-5 மிளகா 1 கப்பு, உங்கள் வீட்டு காரத்தை அந்த மாதிரி மிளகா 5-6 கப்பு, அடுத்து 2 மிளகு 2 ஜீரகம் எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கணும். வறுத்துட்டு இது பாதி வறுப்படும் போது நம்ம என்ன பண்ணணும், ஒரு 1/2 கப்புக்கு தனியா போட்டுக்கணும். தனியா வந்து 1 கப்பு 3/4 கப்பு கூட போடலாம். 1 கப்பு கடலப்பருப்புனா 3/4 கப்பு கூட தனியா போடலாம். இல்லை போட்டு நல்லா வறுத்துன்னு செவக்க வறுத்துட்டு மிக்சியில் அரைச்சி அந்த பொடியை வச்சுக்கணும். இதை இப்போ எடுத்து காமிச்சேன் பாருங்கள் உங்கள்கிட்ட. அதுதான் அது என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு தட்டில் போட்டு ஒன்று பருப்போடையே சேர்த்து கலந்து கொட்டலாம். நான் வந்து தட்டில் கொஞ்சம் வந்து போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி ஊற்றிடுவேன். ஏன்னா அப்படியே மிளகாய் போட்டோம்னா அது கட்டி அங்கங்கே நின்றுடும்.
கட்டி கட்டியாக நிற்கும், அங்கங்கே குழம்போட சேர்ந்துருக்காது. அதனால் வந்து இந்த மாதிரி பண்ணுறது. ஒன்று பருப்பில் போட்டு நல்லா மசிச்சு போட்டுடணும், இல்லைன்னா பருப்பை போட்டுட்டு இந்த மாதிரி குழம்புல வந்து தனியாக வந்து தண்ணி ஊற்றி அந்த தண்ணியில் நல்லா கரைச்சி அதை அப்புறம் ஊற்றணும். இந்த சாம்பாருக்கு நான் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் போட்டு அதில் கொதிக்க விட்டுவிட்டுங்க. சாம்பார் நல்லா கமகமன்னு ரொம்ப நல்லா வாசனையாக இருந்தது. காலையில் தோசை, அர்ச்சனுக்கு வந்து புதினா சட்னி கேட்டாங்க, புதினா தொகையில் அது ஒன்று தொட்டுக்க, தேங்காய் சட்னி, அப்புறம் இந்த சாம்பார். இது காலையில் டிஃபனு. மத்தியானம் லஞ்ச் பாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா இது எங்கள் ஹஸ்பண்டுக்கு நாப்தலில் வாங்கியிருப்பேன், நீங்கள் போட்டிருப்பேன் வீடியோவில், நாப்தலில் வாங்கினேன். இது நல்லா இருக்குங்க, கன்வீனியண்ட்டாக இருக்குது, சூடும் ஆறாத நல்லாயிருக்கு. 2 கப்பில் சின்னதாக இருக்கிறதுனால 2 கப்பில் சாதம், 1 கப்பில் பொரியல், பரங்கிக்காய் வந்து கறி பண்ணேன் இன்றைக்கி, பொரியல் பண்ணேன், அதை வந்து 1 கப்பில் வச்சுருக்கேன். இந்த சாம்பார். அடுத்தது மோர் வந்து ஒரு பாட்டில் நிறைய கொடுத்துருவாங்க. காலையிலேயே மோரை ரெடி பண்ணி பைக்குள்ளே வச்சுட்டேன். அதனால் வந்து வெயில் காலத்தினால மோர் வந்து நல்லா தயிரை கடைஞ்சி தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டேன். டைம் இருந்தால் கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் கட் பண்ணி நசுக்கி போடுவேன். இன்றைக்கி டைம் இல்லாதனால அப்படியே வச்சுட்டேன். பெருங்காயமும் கொத்தமல்லி மட்டும் போட்டு ஒரு பாட்டிலில் ஊற்றி எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதுதான் அவரோட லஞ்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சமையலும் இது தாங்க. அடுத்தது வந்து ஒரு 2 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையும் நல்லா தட்டி முதல் நாள் நைட்டே வந்து தேனில் ஊற வச்சுருந்தேங்க. காலையில் வெறும் வயிற்றில் இதை சாப்பிட்டுட்டு 1 டம்ளர் வார்ம் வாட்ரு அப்படியே குடிச்சிங்கனாலே போதும். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.